சிவா, என்ன மன்னிச்சிரு சிவா, என்ன மன்னிச்சிரு. நான் எதுக்குங்க உங்களை மன்னிக்கணும்? உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க. இல்ல சிவா, நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் கடவுள் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டாரு சிவா. அந்த தண்டனைக்கு பரிகாரம் என்னன்னா, நான் கோவிலுக்கு வந்த இடத்துல இப்படி ஒன்ன பாப்பேன்னு சத்தியமா நான் நினைக்கல. ஐயோ, நீங்க பாவத்துக்கு பரிகாரம் தட கோயிலுக்கு வந்திருக்கீங்க. நான் என்ன பெத்தவங்களுக்கு வயிற்றுக்கு இல்லைன்னு பிச்சை எடுக்க வந்திருக்கேங்க. பிச்சை எடுக்க வந்திருக்க. சிவா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு நான் உங்களை உதாசனப்படுத்திட்டு போனேன். வசதியான வாழ்க்கை தான் முக்கியம்னு உண்மையான காதல நான் தான் சிவா தூக்கி எரிஞ்சிட்டு போனேன். நான் தூக்கி எரிஞ்சிட்டு போன பாவத்துக்கு தான் வாழ்க்கை இழந்து இன்னைக்கு நான் இந்த கோலத்துல வந்து நிக்கிறேன் சிவா. இந்த கோலத்துல வந்து நிக்கிறேன். எங்களை மாதிரி ஏழைங்க தான் அந்த கடவுள் மேல பழிய போடுறாங்கன்னா, உங்களை மாதிரி பணக்காரங்களும் அந்த கடவுள் மேல பழிய போட்டா என்னங்க அர்த்தம்? அர்த்தம் இருக்கு சிவா, அர்த்தம் இருக்கு சிவா. நீங்க படுற கஷ்டத்துக்கு நான் தானே காரணம். அதனால என் மனசு இதுக்கு மேலேயும் உங்களை விட்டுட்டு இருந்தா என் மனசு என்ன குத்த முள்ள நெஞ்சா ஒவ்வொரு நாளும் குத்தி குத்தி கொண்டுடும் சிவா. தயவு செஞ்சு சிவா, உங்களோட நிலைமைக்கு நான் தான் காரணம். அப்போ நான் தானே உங்க நிலைமைய மாத்தணும். நான் உங்க கூட வர சிவா. என்னை ஏத்துக்கோங்க ப்ளீஸ் சிவா, என்னை ஏத்துக்கோங்க. வேண்டாங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் நீங்க எடுக்க வேணாம். நீங்க குத்தம் செஞ்சாதான் நினைச்சு உங்க வாழ்க்கையை அழிச்சுக்காதீங்க. நம்ம வாழ்க்கையோட ஆரம்பம் முடிவும் எதுவும் நம்ம கையில இல்லைங்க, எல்லாம் அந்த ஆண்டவன் கையில தாங்க இருக்கு. தயவு செய்து உங்க மனசை மாத்திக்கிங்க. நான் வரேங்க. சிவா, சிவா, நான் சொல்றத கேளுங்க. ஐயோ, நான் சொல்றத கேளுங்களே. ஐயோ, அப்பா முத்துசாமி, வாங்க கவுண்டரு வாங்க. வரவேற்பு என்னமோ நல்லா தான் இருக்குது. நான் வர வேண்டிய பணம் தான் கைக்கு வர மாட்டேங்குது. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளை காலைல வருவேன், அசலும் வட்டியும் கைக்கு வந்தே ஆகணும். இல்லைன்னா நீ எழுத கொடுத்தபடி வீட்டை கல்வி பண்ணி ஆகணும் சொல்லிட்டேன். என் மனத்தை கொடுத்துட்டு நான் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, புரியுதா? வரேன். ஏங்க ஏன் ஆண்டவன் நம்மளை மேலும் மேலும் இப்படியெல்லாம் சோதிக்கிறான்? நம்ம இப்போ இருக்கிற நிலைமையில நம்மள அவ்வளோ பணத்துக்கு எங்கெங்க போகிறது? எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல லட்சுமி. நாளைக்கு வந்து கவுண்டர் கேட்டா என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல லட்சுமி, புரியல. சிவா, சிவா வாப்பா. சிவா, ஏப்பா காலையிலேருந்து கஞ்சி கூட குடிக்காம எங்கே போனேன்? வாங்க. அம்மா, நான் எங்கம்மா போகட்டும், மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதுதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தம்மா. அம்மா இந்தாங்கம்மா. என்னப்பா இது? இவ்வளோ காசு ஏதுப்பா? அம்மா, என் கால் நல்லா இருந்தா நான் ஏதோ ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சிருப்பேம்மா. நானே மொண்டியா இருக்கேன், பிச்சைதாம்மா என்னால எடுக்க முடியும். என்ன சொன்ன? ஐயோ சாமி, நாங்க உயிரோட இருக்கும் போதே உனக்கு இந்த நிலைமையா? சொல்லு பார்க்கலாம். எதுக்காக படா உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கணும்? கடவுளே, ஐயோ. அம்மா, இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலம்மா. நாளைக்கு நம்ம நடுத்தெருவில் போய் நின்னாலும் நமக்குன்னு உதவி செய்ய யாருமே இந்த ஊருக்குள்ள வர மாட்டாங்கம்மா. சின்னவா, ஏப்பா
எனக்கு எப்படிதான் தெரியும்னு கேக்குறீங்களா? வர வழியில கவுண்டரை பார்த்துட்டு தான்ப்பா வந்தேன். அவரு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்னால தாங்க முடியலப்பா. அப்பவே செத்து போயிடலாம் போல இருந்துச்சுப்பா என்னால. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. நாங்க அந்த உசுரை வச்சிருக்கிறதே உனக்காக தான்ப்பா. நீயும் போயிட்டீன்னா நாங்க இங்க உலகத்துல யாருக்காகப்பா வாழுவோம்? யாருக்காக வாழுவோம்? இல்லப்பா, நான் உயிரோடு இருக்கேன்னா அதனால உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு கஷ்டம் வருது. இனிமேல நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பலப்பா. அதனாலதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்பா. சின்னவனே, என்னடா சொல்ற? ஆமாப்பா, இந்த உலகத்துல வாழவே எனக்கு பிடிக்கலப்பா. அதனால வர வழியிலேயே நான் விஷத்தை குடிச்சிட்டேன்ப்பா. சின்னவனே, என்னடா சொல்ற? விளையாட்டு கூட அப்படி சொல்லாதடா. சத்தியமா என்னால தாங்க முடியாதுடா. என்னால தாங்க முடியாது. இல்லம்மா, விளையாட்டுக்கு நான் சொல்லம்மா, நிஜமாவே நான் விஷத்தை குடிச்சிட்டேம்மா. அப்பா அம்மா, நீங்க 2 பேரும் என்னைய மன்னிச்சிருங்கம்மா. உங்களை அனாதையா விட்டுட்டு போறது நினைச்சாதான் என்னால தாங்க முடியலம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதடா. இந்த உலகத்துல எங்களுக்குன்னு ஒண்ணு விட்டா யாருடா இருக்கா? நீ போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல நாங்க இருந்து என்னத்தடா பண்ண போறோம்? சின்னவனே, வாசாமே, ஆஸ்பத்திரிக்கு போலாம். வாசாமே. அப்பா, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேணாம்பா. ஆஸ்பத்திரிக்கு போனா 2 லட்சம் 3 லட்சம் கேட்பாங்க. எங்கப்பா போவீங்க நீங்க? அம்மா அம்மா, நான் எங்கேயோ போய் சாவறத விட என்ன 10 மாசம் சுமந்து பெத்தா உன் மடியிலேயே என் உயிர் போகட்டுமா? அம்மா அம்மா, எனக்கு ஒரே ஒரு ஆசைமா. என்னப்பா? உங்க தோல் மேல சாஞ்சுக்கிறமா. எனக்கு கடைசி உங்க மடி மேல நான் படுத்துக்கிறேமா. எனக்கு கடைசியா ஒரே ஒரு தாலாட்டு படுங்கம்மா. ஐயோ கடவுளே, கடவுளே. அந்த தாலாட்டை கேட்டுக்கிட்டு என் உயிர் போகட்டுமா. இந்த நேரத்துல என்ன போய் பாட சொல்றீங்க? ஐயோ, என்னால ஏற்படுற முடியும். ஐயோ.